أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتل عليهم نبأ ابني آدم إذ قربا قربانا فتقبل من أحدهما صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, கெட்டு போபவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. இந்த வார்த்தைக்கு முழுமையாக இந்த ஆயத்திற்குள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு சிறந்த வரலாற்றை நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய இரண்டு மகன்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். வத்லு அலைஹிம் நபஅ இப்னி ஆதம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டு மகன்களை பற்றி நாம் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். அல்லாஹ் சொல்லி காபில் ஹாபில் இருவருடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறார். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பிறந்த மக்கள் தான் நாம் எல்லோரும். ஆரம்பமாக பிறந்தவர்கள் மூத்தவர் ஹாபில். அவர் கூட பிறந்த சகோதரி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து பிறந்தார்கள். ஒரு பிரசவத்தில் ஒரு ஆண் பிள்ளை ஒன்று, பெண் பிள்ளை ஒன்று. முதல் பிரசவத்தில் பிறந்தவர் ஹாபில் பிறந்தார், அவரோடு அவர் சகோதரி. இரண்டாவது பிரசவத்தில் காபில், அவரோடு அவருடைய சகோதரி. காபிலோட பிறந்த அந்த பெண் இருக்கிறாங்களே, அழகா இருந்தாங்க. ஹாபிலோட பிறந்த அந்த பெண் இருந்தாங்களே, அவலட்சணமாக இருந்தாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், இப்ப திருமணம் முடிக்கணும், உலகத்துல சந்ததிகள் பெருகணும், அதனால காபிலுடன் பிறந்த பெண்ணை ஹாபில் கல்யாணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஹாபில் உடனே பிறந்த பெண்ணை காபில் கல்யாணம் முடித்துக் கொள்ளணும். இது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகனுக்கு இந்த தகவலை சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஹாபில் ஒத்துக்கொள்கிறார். அத்தா என்ன சொன்னாலும் நான் அதை கேட்டுக்கிறேன். காபில் சொன்னார், அப்படி நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது, என் கூட பிறந்தவளை தான் நான் கட்டுவேன், அவ கூட பிறந்தவளை அவன் கட்டிக்கிட்டு, அவ முகலை கட்டிய பிற அவளையவே கட்டுவான். அப்படி பிரச்சனை இப்படி வந்துருச்சு. அந்த பிள்ளைய நான் கட்ட முடியாது. இந்த ஒரே ஆயத்துக்குள் ஏராளமான வாழ்வியல் படிப்பினைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம ஒரே ஒரு போக்கில் தான் இதை பார்க்கிறோம். விட்டு கொடுத்துட்டா வாழ்க்கையில நம்ம எல்லாரும் நிம்மதி அடைஞ்சிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாம் வாழ்க்கையில முதலில் நாம் அமைதி பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் கவனி விட்டுட்டு பேசாம போயிட வேண்டியதுதான். சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள, ஹாபில் ஒத்து வந்துட்டால் காபில் ஒத்து வரல. இப்ப ரெண்டு பேருமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பெத்த மக்கள் தான். அது ஆண் பிள்ளையும் அவங்களுக்குள்ளதான், பொம்பளை பிள்ளையும் அவங்களுக்குள்ளதான். என்னடா ஒத்த பிள்ளை இப்படி இருக்கான், ஒத்த பிள்ளை இப்படி இருக்கான் அப்படின்ட்டு தகப்பனாருக்கும் வருத்தமா இருந்தது. கியாமத்து வரையிலையும் ஒரு பிள்ளை இப்படிதான் இருப்பான், ஒரு பிள்ளை அப்படித்தான் இருக்கும். நீங்க எல்லா வீட்லையும் தேடி பாருங்க, 4 ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் இருந்தானா 4 பக்கத்துல பழங்க மேல ஒட்டு மொத்தமா 4 பேர் அத்தா நீங்க சொல்றத நான் கேட்கறத நின்றுட்டான தியானத்து உலகம் அழிஞ்சு போயிடும். அதனால வாழ்க்கையில விட்டு கொடுக்கிறது வேண்டும். ஹஜ்ரத் ஹாபில் விட்டு கொடுக்க தயாராக இருந்தார், ஹாபில் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. இப்ப அத்தாவுடைய தீர்ப்பு இப்படித்தான், அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் அப்படி வந்த பொழுது ஹாபில் சொன்னார், ஹாபிலை பார்த்து லாபத்துல் அன்னக், உன்னை நான் கொலை செய்வேன்டா அப்படின்னு. உன்னைய நான் கொலை செய்வேன், நீ உயிரா இருக்கிறதுனாலதான் நீங்க பிரச்சனைய, உன்னைய போட்டலிட்டா நான் என் இஷ்ட பிரகாரம் கல்யாணம் முடிச்சு நிம்மதியா வாழ்ந்துருவேன் என்று நினைத்தார். இப்படி நினைத்த பொழுது இந்த தகவலை சொன்ன பொழுது ஹாபில் சொன்னார், நீ என்ன கொலை செய்ய கையை நீட்டினால், ஆயுதத்தை பயன்படுத்தினால் நான் உன் பக்கமாக கையை நீட்ட மாட்டேன் என்று சகோதரர்கள் சொல்லிட்டார். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள, இந்த பெண்ணின் மீது இருக்கக்கூடிய மோகமும் ஆசையும் இன்றைக்கு உலகத்தில் எவ்வளவு கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நீங்கள் யோசியுங்கள். அங்கிருந்து புறப்பட்டு வந்த வரலாற்று தகவலாகும். காபில்
தன்னுடன் பிறந்த அந்த சகோதரியை விட்டு கொடுக்க கூடாதுன்னு ஹாபில கொலை பண்ணி போட்டுட்டாரு. இப்ப கொலை பண்ணி போட்டுட்டாரு. இப்ப காபில் நிம்மதியாக வாழ்ந்தாரா என்றால் அவரும் நிம்மதியாக வாழவில்லை, தன் சகோதரனையும் நிம்மதியாக வாழ விடவில்லை. அவர் அழைச்சிட்டாரு. இவர் வாழ்க்கையெல்லாம் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவராக ஆகிட்டார். அருமையான பெருமக்களே, வாழ்க்கையில சின்ன விஷயத்திலிருந்து நம்ம குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்கள் ஒருத்தன் கொடுக்க மாட்டேங்க. ஒரே ஒரு பால் அண்ணன் குடிச்சுக்கிறேன், தம்பி முடிச்சுக்கிறான், நான் தாண்டா வளருவேன் அப்படிங்கிறான், நான் தாண்டா எடுத்துட்டு போக வேண்டிய இவன். ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதிய பிச்சு வாங்கிக்கிற தவிர, சரி நீ கொஞ்ச நேரம் விளாடு, நான் கொஞ்ச நேரம் விளாடுறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வரமாட்டேன். சைக்கிள் ஒண்ணு இருக்கு, அவன் ஒரு பக்கம் முடிச்சுட்டான், அவன் முன்னாடி முடிச்சுட்டான், அவன் பின்னாடி முடிச்சுட்டான். இவன் பின்னாடி இருக்கிறேன், அவன் முன்னாடி இருக்கிறேன். எவனாலும் போக முடியுமா அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு? சரி எங்க பாலக்கிற வரைக்கும் தானே போயிட்டு வா, அதுக்கு பிறகு நான் மேல சின்னாமணி வரைக்கும் போறேன், போக வேண்டியதானே. கொஞ்ச நேரம் விட்டு கொடுத்துட்டா அவன் போயிட்டு வந்துட போறேன், அதுக்கு பிறகு நம்ம போக போறோம். விட்டு கொடுக்கலைன்னா என்ன ஆகும்னா, அந்த முன்னாடி இருக்கிற வீல் தனியா போயிடும், பின்னாடி இருக்கிற வீல் தனியா போயிடும். ரெண்டு பேரும் பிச்சு போட்டு பேசாம நிக்க வேண்டியதான். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்கள்ல இப்படி தொழில் ரீதியாக, பதவி ரீதியாக, குடும்ப ரீதியாக, படிப்பு ரீதியாக சகல துறைகளிலேயுமே விட்டு கொடுத்துட்டா கொஞ்ச நேரம் மனசுக்கு கஷ்டமா தெரியும். ஆனால் அதற்குள்ள ராகத்தை வைத்திருக்கிறான். அசா அன்தக்ரஹு ஷைஅன் வஹுவ கைருல் லக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுப்பீர்கள், அல்லாஹ் அதற்குள்ள கைரை வைத்திருப்பான். அசா அன் துஹிப்பு ஷைஅன் வஹுவ ஷர்ருல் லக்கும். நீங்க ஒரு விஷயத்தை நேசிப்பீர்கள், அதற்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கெடுதியை வைத்திருப்பான் என்று இறைமறை சொல்லி காட்டுகிறது. வாழ்க்கையில எவ்வளவு விட்டு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா எரிகின்ற பந்து மீண்டும் நம்மை வந்து சேர்ந்து எவ்வளவு வேகமா எரிச்சாலும் அது நம்மள்கிட்ட வந்துடும். நாம் எவ்வளவு விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுத்தது நமக்கு ஒரு நாளைக்கு வந்தே தீரும். விட்டு கொடுக்கவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் முதலில் நஷ்டப்படக்கூடியவர்கள் நாம ஆகிவிடுவோம். அதனால வாழ்க்கையில இன்றைக்கு 5வது தராவீகில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், வாழ்க்கையில யாருக்கு அவனுடைய உணவு விட்டு கொடுத்துருது. வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம தட்டுல முட்டையை தூக்கிட்டான் என்று சொல்லி சாப்பிட்டு போகும். இன்னும் சாப்பிடுறது சோறு வேணுமா, இதையும் கூட நாளை வச்சுக்க சாப்பிடுன்னு சொன்ன நாளைக்கு அல்ல மாட்டான், நாளைக்கு முட்டையை எடுக்க மாட்டான். என் முட்டை எடுத்துறியோம் மூக்கு உடைக்கிறேன் பாரு, அப்படி ரத்தத்தை கொட்ட விடுற பாரு அப்படின்னு சொன்னா நாளைக்கு இன்னும் எடுப்பான், நல்லா பார்ப்போம் அப்படிமா. இதான் பிரச்சனை. பிரச்சனை எதுல வருகிறது என்பதை நாம் கண்டறிந்து போ முட்டையோட போ அப்படின்னு சொன்ன ஒரு முட்டையில என்ன ஆயிருப்பேன், உண்டாவா ஆயிருப்பேன், ஆக போறது இல்லையே. அம்மா பாப்பாங்க இறக்கப்பட்டு இந்த பேதியில போயிடுவார், ரெண்டு தின்னு விட்டான், சரியில்லை அந்த அம்மாவுக்கு இருக்குது அறமுட்டையாவது நமக்கு கொடுப்பார்கள். என்றைக்கும் இந்த விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை இருந்தால் நாம் எந்த கஷ்டமும் நமக்கு அடைய வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இந்த வரலாற்றுக்குரிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நினைவுபடுத்துகிறான். வாழ்நாளெல்லாம் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. குணத்தால், செயலால், பொருளால், சகல விஷயங்களிலேயும் அல்லாஹ்வுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனோநிலை அல்லாஹ் தந்தருள்வானாக. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.